welcome you all with an Islamic greeting. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இவ்வளோ பேர் இருக்கீங்க, இன்னும் என்னோட வாய்ஸ் பீட் பண்ண முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீங்க என்ன எனர்ஜி கொடுக்கலன்னா நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால எதுக்காக நம்ம சலாம் சொல்றோம் சொல்லுங்க? எதுக்காக சலாம் சொல்றோம்? டாபிக் வேறதான். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள போறதுக்கே டைம் இருக்கும். அது கொஞ்சம் தான் பேசுவேன், அதுக்காக நிறைய பேசுவேன். நான் பயான் பண்ணுறதுக்கோ இல்லை இங்கே வந்து சொர்க்கம் நரகம்னு சொல்லி பயமுறுத்துக்கெல்லாம் பெரிய பெரிய பட்டம் அது இதெல்லாம் சொன்னாங்க. அப்படியே ஒன்றுமே உங்களில் ஒரு சிம்பிள் ஸ்லேவப்பெல்லாம் வெறும் களி மண் அவ்வளோதான். உங்களில் ஒரு நீங்கள் எப்படி இன்னைக்கு நான் பேசுகிறேன், ஒரு டைம் அங்கேருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு உங்களில் பல பேர் இந்த இடத்துல இருந்து பேசுறீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ உங்களில் ஒரு அப்படி யோசிக்கும். எதுக்காக சலாம் சொல்லுவோம்? அது அர்த்தம் நான் கேட்குறேன். வாய் எப்பவுமே ஒரு முக்மின் அவங்களோட ஈமான அதிகமா மலையாளி நிறைய இங்கிலீஷ் லெக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கு. தமிழ் இப்போதான் நான் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, தப்பு பண்றேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அண்ட் கரெக்ட் மீ. ஓகே, நான் அவன் குழந்தைகள் இருக்கவே எனக்கு தெரியாது, ஏதாவது நான் பேசுகிறேன் முன்னாடி சொல்லிடுவேன். சலாம் சொல்றதுடைய டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரியும், அதோட மீனிங். ஒரு முஸ்லீமா இருக்கிறவங்களுடைய ஈமான் அதிகமாக வளர்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு சொல்லி அவங்க தெரியும். அதுக்கு பிறகு நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மனிதன் ஒய் அப்படின்னா வாட், வென், வேர் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க எப்போ, அதுல வந்து எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி எவனுக்குள்ள அதிகமாக இருக்கோ அவனுடைய ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி மேட்ச் ஆகும்? எதுக்காக கேட்குற ஒரு ஸ்டேட்மெண்ட், எதுக்காக கேட்குற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு மூவினுடைய ஈமான் அதிகப்படுத்தும் அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன்ல, இதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. எதுக்காக? எந்த ஒரு விஷயம் நீங்க மார்க்க சம்பந்தப்பட்ட துனியா எதுவா இருக்காது, ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணும்போது ஒய், ஏன் இது ஏன் வந்து நம்ம பண்றோம், என்னைக்காக யோசிச்சுக்கிறோம், சலாம் சொல்றோம், அது அர்த்தம் தெரியும், ஏற்காது. நான் ஒரு இடத்துல என்ன நிக்க வச்சு பேச சொல்லாதீங்க, நிஜமா என்னால முடியாது. நான் ஃபுல்லா நடக்க வேணும்னா நோ ப்ராப்ளம். ஸோ ரோலிங் கேமராஸ் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். சொல்லுங்க சிஸ்டர்ஸ், எதுக்காக சலாம் சொல்றோம்? Greeting, அது வந்து what is salam? It is greeting. I'm asking you why is a Muslim? See, Muslimக்கு வந்து ரெண்டு கடமை, மேஜர் criteria, ஒரு first category of any Muslim என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். அது என்னது? நான் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு முஸ்லீமுடைய கடமை, இப்போ நம்ம எல்லாருமே முஸ்லிம்ஸ் அப்படின்னா முஸ்லிம்ஸுடைய கடமைகள் 5 அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம். அது வந்து ஹுக்குல் அல்லாஹ், ஹுக்குல் இபாத் பிரிக்கிறோம் இல்லையா, அதுல ஒரு கேட்டகரி. இப்போ மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்னு வரும்போது ஒரு முஸ்லிமுக்கு 2 முக்கியமான கடமை என்னெல்லாம் சொல்லுங்க? நான் சும்மாவே கிளாஸ் எடுக்கிறேன், சிஸ்டர் வேற கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொன்னேன். கிளாஸ் மோடு தான் வந்திருக்கு, கவலைப்படாதீங்க, குச்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க. சொல்லுங்க, 2 கடமை இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன காரணத்துக்காக நம்மளை சந்திக்க வச்சிருக்கான் அப்படின்றது ரபுல் ஆலமீன் அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஸோ இங்க இருந்து நான் திரும்ப போகிறதுல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் இந்த மக்கள் கூட இருந்து கலந்துரையாடி ஷேர் ஃபியூ மெசேஜஸ். பிகாஸ் எந்த ஒரு செஷன் நான் போகிறதா இருந்தாலும் 2 துவா எப்பவுமே இருக்கு. ஒன்று, இங்கேருந்து நான் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், பொருள் இல்லை, நாலேஜ். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற கொஞ்சம் நாலேஜில் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நான் எல்லா கடவுளும் போனாலும் இது வந்து ரொம்ப பேஸ். நம்ம வந்து சலாம் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம்னு தெரியல. ஒரு முஸ்லீம் அப்படின்னா எனக்கு 5 கடமைகள், பில்லர்ஸ், இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நினைச்சு
இல்லை அதுக்குள்ளெல்லாம் போனது இந்த செஷனை முடிக்க முடியாது. ஸோ முக்கியமான 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். மேஜர் கிரைட்டீரியா ஆஃப் எனி முஸ்லிம் இஸ் விசிட்டிங் அ சிக், நோயாளிகளை சந்திக்கிறது. செகண்ட் திங் இஸ் சலாம். ஒருத்தவங்களை சந்திக்கும் போது சலாம் சொல்லுங்க. நோயாளிகளை சந்திக்கிறது ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். நீ அதுக்குள்ளே போகலாம். சலாம் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றது வெறும் greeting கிடையாது. ஏன் நம்ம அந்த ஹாய் குட் ஹலோ ஹவ் யூ டூயிங் இப்படிலாம் ஏன் சொல்லலை? நம்ம ஏன் அதை சொல்றது இல்லை? சொல்றது தப்பு கிடையாது. பட் சலாம் சொல்லி நீங்க ஒருத்தருக்கு அறிமுகமாயிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப சொல்லுங்க மீனிங், அதோட டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க. நீங்க பேசலன்னா உட்காந்து எனக்கு இன்ட்ரடக்ஷன் தான் எப்பவுமே வந்து என்னோட செஷன்ஸ் அமைதியே இப்படி பயம் மற்றவங்கலாம் ஏமாத்துறீங்களா? நீங்க 1 மணி நேரம் நல்லா கேட்டுட்டு வெளியே எஸ்கேப் ஆகி போகிறது என்னோட இதில் நடக்காது. எனக்கு கால் ஃப்ராக்சர்டாக இருக்கும்போது இப்போ தான் 2 மந்த்ஸாக வந்து 2 மந்த்ஸ் முன்னாடி தான் ஆச்சு. இல்லை உட்காந்தா எனக்கு பேச வராது. ஸோ நான் என்ன நான் பேசுகிறேன்னா உங்கள் கையில் தான் இருக்கும். அதோட இருக்கிற நீங்கள் எவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதோட அர்த்தம் சொல்லுங்க. சலாமுடைய அர்த்தம் சொல்லுங்க. சாந்தியும் பீஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் be upon you. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரஹம் பரக்கா இது எல்லாமே உங்களுக்கு சரிசமமா இருக்கட்டும் அப்படின்லாம் துஆ. ஸோ ஒரு புது மனிதரை நம்ம சந்திக்கும் போது ஹாய் டூட் அப்படின்னு நம்ம பேசும்போது அது வந்து ஒரு ஹாய் அதோட முடிஞ்சிருச்சு. பட் இது ஒரு துஆ இல்லையா? நம்ம பண்றது ஒரு துஆ. ஒரு இடத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அந்த துஆவோட ஆரம்பிக்கும்போது அது 2 பேர் சந்திக்கிறதா இருந்தாலும் 20 பேர் 200 பேர் 2000 பேர் சந்திக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அங்கே எடுத்து வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஓடுறது யாருங்கிறது ஷைத்தான். பேசணும். ஸோ ஷைத்தானை நம்ம அந்த இடத்துல திறக்கும் போதே அந்த என்ன சொல்றது டோர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், டோர்ஸ் ஆஃப் இல்னஸ் ஓப்பன். நாலேஜ் உடைய டோர் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஆமா தானே? அதுக்காக தான் சலாம் சொல்லுவோம். ஸோ ஃபித்னா ஷைத்தானியத். இப்போ 2 சிஸ்டர்ஸ் பழகுறாங்க புதுசாக. நான் இன்னைக்கு சிஸ்டர் சாஜிதா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ நான் வந்து ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் அதோட அர்த்தம் இல்லாமல் அதோடைய ஒரு பவர் தெரியாமல் நான் ஜஸ்ட் க்ரீட் பண்ணேன்னு வைங்க. அந்த பாண்டிங் will never be for the sake of Allah. எந்த உறவுகளாக இருந்தாலும் எவ்வளவு பெருசா சின்னதா அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இஃப் இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் Allah அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி முழுசா இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல ஒரு சலாம் சொல்றது மூலமா அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அல்லாஹ்வுடைய லைக் ப்ரொடெக்ஷன் அல்லாஹ்வுடைய ஒரு கனெக்ஷனை நான் அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறேன்னா அங்க உருவாகக்கூடிய ஷைத்தானியம், அங்க உருவாகக்கூடிய சிந்தனைகள் நம்முடைய டைவர்ஷன்ஸ் ஆர் டீவியேஷன் இது எல்லாமே அந்த இடத்துல இருந்து ஓடிடும். ஸோ இங்கே 1 hour சிஸ்டம் சொன்னோன்னே எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் நம்ம இங்கே பேச போகிறது கண்டிப்பா சைக்காலஜி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயுமே ரிமெம்பரன்ஸ் சொல்லலாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எக்ஸாம்ஸ் வரல. ஸோ வி டோன்ட் மைண்ட் அவங்களுக்கு எல்லாம் வந்து அடுத்த அந்த வாய்ப்பு. பட் இங்கே இருக்கிற 20 பேராக இருந்தாலும் அதில் 2 பேரோ 20 பேர் திரும்ப போகும்போது சில விஷயங்களை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணக்கூடிய தன்மையோட போகும். ஏன்னா நீங்க எதுக்காகவே இது சுயநலம் தான். நீங்க அப்ளை பண்றது எனக்கு நன்மை கிடைக்கும். நாளைக்கு நான் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகும்போது ஒரு ரிமைண்டரா இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் தஹஜ்ஜுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லும்போது எப்போது எனக்கு கால் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சிஸ்டர் இன்னைக்கு தஹஜ்ஜுத் பண்ணோம், ஸோ உங்க ஃபேஸ் ஞாபகம் வந்தது அப்படி சொல்லும்போது வெக்கமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நான் தஹஜ்ஜுத் வந்திருக்க மாட்டேன். ஸோ ஒரு ரிமைண்டர் இதுதான். இதனால சொன்ன உங்களில் ஒருத்தி அப்படின்னு சொல்றது நம்ம ஷேர் பண்றோம் நம்மளுடைய நாலேஜை. இது மூலமா உங்களுக்கும் உங்களிலிருந்து எனக்கும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இப்போதான் நான் செஷனுக்குள்ளே போகிறேன். டாபிக் வந்து டீன் வர்சஸ் டீன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய டீனேஜர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல, மதர்ஸ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், வி ஆர் ஸ்டில் யங்காக தான். ஓகே, வறுமையில் வந்தால்தான் வயதானவர்களை யாரையும் எழுப்ப மாட்டாங்க இல்லையா? ஏன் அது எப்பவுமே நான் ஏன் தான் நிறைய கேட்பேன். ஏன்னா ஏன்றதுல தான் அல்லாவுடைய கிருபையில நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஏன்றது போடணும், ஹிஜாப் போடணும், ஓகே, நெயில்ஸ் கட் பண்ணணும், த்ரெட்டிங் பண்ணக்கூடாது, அண்ட் ஸ்க்ரீன் பேரியர்ஸ் இருக்கணும் when you speak to your non-mahram. இதெல்லாம் ஏன், இது இஸ்லாம், இது சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு அது வந்து மேபி பேர்டனாக இருக்கும், இல்லைன்னா ஒருத்தவங்க கேட்கும்போது அது கிளாரிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முஸ்லிம்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்களை போனீங்கன்னா ஸ்டில் வர்ஷிப்பிங் தி ஸ்டோன் சொல்கிறாங்கல்ல, கல்லை தானே வணங்குறீங்க, கல்லை தானே போய் வர்ஷிப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ வாட் யூ சே, நீங்கள் என்ன ஆன்சர் வச்சுருக்கீங்க? இல்லை இல்லை, இது அப்படி இப்படி சண்டை போடுவோம். பட் எப்பவுமே இஸ்லாம் வந்து லாஜிக்ஸ் ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு கேள்விகள் இருக்காது. நம்மளுடைய ஷஹாபாக்களோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஸ்டார்ட் ஃப்ரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் படைச்ச படைப்பினங்கள் அங்கே ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கிளாரிட்டி இல்லாமல் லாஜிக்ஸ் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதில் நமக்கு தெரிஞ்சது கேக்கு மேலே இருக்கிற செரி மேலே இருக்கிற கலர், அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான். அதுக்குள்ள இன்னும் தோண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த கலர் அவ்வளோதான், அந்த கலர் ரெட் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு அதான் கொடுத்துருக்கு. இன்னும் டெப்த் வரைக்கும் கற்றுக்கிட்டாலும் உள்ள போயிட்டே தான். ஸோ டெல்மி எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி நம்மளுடைய ரிலிஜனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, எல்லாம் சொல்லிட்டா செஞ்சுட்டோம். ஆனால் அதெல்லாம் அப்படி டீச் பண்ணல. ஒரு தண்ணியை படைச்சு ஒரு பேனாவை படைச்சு ஒரு விஷயத்த எல்லாம் படைக்கும் போதும் அதுக்குண்டான ஃபேக்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த க்ரான் இவ்வளோ ஹியூஜ், இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் தென் இல்லை இதில் கேரி பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாமே இஸ் மென்ஷன் டில் லாஸ்ட். ஒரு மனிதனை இப்போ ஆரம்பத்துல இருந்து எப்படி படிக்கிறேன், அதோட டெத் லாஸ்ட் மினிட் அந்த ரூட் எடுக்க போற வரைக்கும் எப்படி இருக்கும், அதை எடுக்கிற நிமிஷத்துல எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அருமையில எப்படி அவருடைய முடிவு என்ன, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கரெக்டா முடியல. இதுதான் டீச்சிங் ஆஃப் மை ராப். எக்ஸாக்ட்லி. படிச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி நீ பார்த்துக்கோன்னு விடல, நீ கத்துக்கோன்னு விடல, கத்துக்க வைக்கிறாங்கல்ல. எப்படி மனிதர்கள் கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சு, இதுக்கும் நமக்கிட்ட தான் ஆன்சர் இருக்கு. இங்கேயுமே போவாங்க சொல்லுங்க, கோழி வந்ததா முட்டை வந்தது? கோழி எப்படி முட்டையில இருந்தாப்பா கோழி வருது? சொல்லுங்க சார். ஆமா, கிட்ட வந்துச்சு ஆன்சர் கிட்ட. ஐ லைக் இட். ஸோ மனிதர்கள் அதான் பக்ராவில் எடுத்து பாருங்க. பக்ராவில் வந்து சில வேர்ட்ஸ் நிறைய வேர்ஸஸ் இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் அதான் சொல்லியிருப்பான். 60th வேர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கோங்க. மனிதர்களை படிச்சேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சேன், தென் ஹியூமன் அண்ட் உயிரினங்கள், அதுக்கப்புறமா உயிரினம் லைக் லிவிங் திங்ஸ், அதை சார்ந்த சில விஷயங்கள் லைக் முட்டையாக இருக்கட்டும், அந்த உயிரினங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் லைக் பிளான்ஸ், கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் லைனாக ஆர்டர் பண்ணி சொல்கிறோம். ஸோ நமக்கு தான் அதுக்கும் ஆன்சர் இருக்குது. கோழி வந்ததா முட்டை வந்ததுன்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய ரிசர்ச்சஸும் கண்டுபிடிக்கும். வெரி சிம்பிள். 1400 years பிஃபோர் ஒரு நாளில் அதான் மென்ஷன் பண்ணிட்டான் கிளியரா. மனிதர் லைக் லிவிங் திங்ஸ்னா எல்லா அனிமல்ஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் அதுக்கு சார்ந்த விஷயங்கள்னா இப்போ ஒரு ஆடு கிராஸ் சாப்பிடுதுன்னா கோழி என்ன சாப்பிடும், பேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே படிப்படியாக ஆர்டர் பண்ணி எல்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ டிண்டர் அல்லா டீச் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கோ அப்படி விடல. ஸோ இது அல்லாவுடைய குறிப்பிடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ராஃபிட்ஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் டில் ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பீஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் பி அப்பான் தெம் ஆல். இவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த குவாலிட்டி டீச்சிங்ஸ் அண்ட் அவங்க மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் பாருங்க, எல்லாத்துலேயுமே லாஜிக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்றது நம்மளுடைய கடமை. ஏன்றது நம்ம கடமை எதுக்காக அப்படின்னா தெரிஞ்சு நான் நாலேஜ்ல பிஹெச்டி இது நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சிஸ்டர்ஸ். ரொம்ப கஷ்டமான சில விஷயங்கள் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும், இது வரமாட்டேங்குது. நீங்க சொல்லலாம், ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க சொல்லலாம், இல்லை ஒரு பயான் பண்ணக்கூடியவங்களா நீங்க பேசி நீங்க போயிடலாம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு நான் பயான் பண்ணல, எனக்கு பயான் பண்ண வராது. டு பி வெரி ஆனஸ்ட், ஜஸ்ட் டிஸ்கஷன். கடந்து வந்த சில விஷயங்கள் ஒரு ஒரு ஷேரிங். இப்போ நம்மளோட அனுபவம், ஒரு மலைக்கு மேலே நிற்கிறவருக்கு கீழே வந்துட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, லெஃப்ட் போகாத அந்த ஸ்லிப்பரி வழுக்கும், ரைட்டில் போகாத அந்த முள் இருக்கும், ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வா, கொஞ்சம் லெஃப்ட் திரும்ப சொல்லும் போது நம்ம ஒபே பண்ணுவோமா மாட்டோம்? பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய இன்டென்ஷன் என்னன்னா ஈஸியாக போய் அங்கே அந்த லைக் டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணணும். ஸோ நான் இவங்களுக்கு இல்லை முடியாது, இவங்க என்ன எனக்கு சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி நான் லெஃப்டில் தான் போவேன், ரைட்டில் தான் போவேன் நான் இருந்தேன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அங்கே போய் நான் சேர முடியாது.
இன்டெலிஜென்ஸ். இது பித்ரா, இயற்கையில ஒரு மனிதர்களுக்குமே ஒரு தனித்தன்மையில அல்லாஹ் படைச்சிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே யூ ஆர் தி பெஸ்ட், வி ஆர் தி பெஸ்ட், இவங்களை விட நான் பெஸ்ட், என்னை விட அவங்க பெஸ்ட், அவங்கள விட. ஸோ ஒவ்வொரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா அல்லாஹ் படைச்சிருக்காங்க. நம்ம மொத்தமா குரான்ல பெண்கள் அப்படின்ற பெண்கள் ஆண்கள் இப்படின்னு சொல்லியிருக்கிறோம், ஓகேவா? குரான்ல மனிதர்கள் அப்படின்னு நிறைய இடத்துல அல்லாஹ் சொன்னதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். பட் இங்க இருக்கிற ஃபாத்திமா, ஹதீஜா, சாஜிதா, அவங்க இப்படி எல்லாரையுமே இண்டிவிஜுவலா ஒரு பேர், இட் இஸ் a common name, ஓகே? இது ஒரு பொதுவான ஒரு பேர். ஆனா இண்டிவிஜுவலா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறோம் the purpose of you being created. நீங்க படைக்கப்பட்ட காரணங்கள் எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரே வார்த்தையில அதான் சொல்லியிருக்கிறோம். நீங்க யார், உங்களை படிச்சதுக்குண்டான காரணம் என்ன? தற்போது ஆன்சர் தெரியுமா இருக்கு? எத்தனை பேருக்கு நம்ம பேருடைய மீனிங் தெரியும்? கை தூக்கணும். உங்க பேருடைய அர்த்தம் எனக்கு வந்து யாரோடதுன்னு தெரிய வேண்டும். என்னம்மா நேம்? என்னன்னா ரிஸ்வான். மீனிங் திருப்தி. சூப்பர், வெரி குட். வேற இன்னொருத்தவங்க யாராவது சைட்ல சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. ஜன்னத் கனி. அர்த்தம் சொர்க்கம். சொர்க்கத்து கனியுடைய அர்த்தம். பேருடைய அர்த்தங்களை தெரிஞ்சு வாழுங்க. ஏன்னா ஒரு பேர்களை உடனே வந்துட்டு அழகான பேர்களை வந்து உங்களோட மக்களுக்கு சூட்டுங்க, அப்படி வைங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம கிராண்ட் ஃபாதர் இல்லை கிராண்ட் மதர், நம்மளுடைய ஃபாதர் மதர் வைக்கிறது தப்பு கிடையாது. பட் அவங்களுடைய நேம் அப்படின்னு வைக்காது. அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சு இந்த குவாலிட்டிஸ் என்னுடைய மக்களுக்கு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாத்திமா, ஜுவைரியா, peace and blessings be upon them all the ummahatul mu'minin who are the heroines of our religion. alhamdulillah. So அவங்களுடைய பேர்ல சொல்றதுனால ரசூலுடைய மனைவி ஜுவைரியா, அவங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நபியுடைய மனைவி தான். peace and blessings be upon them all. ஸோ அவங்களுடைய மனைவி. பட் அதோடைய மீனிங் இருக்கு. புத்திசாலி. என்னுடைய டாக்டருடைய நேம் ஜுவைரியா. ஓகே, புத்திசாலி. ஸோ ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம். நம்மளுடைய பேருடைய அர்த்தத்தை தெரிய வேண்டிய காரணமே purpose of you being created. என்னுடைய பேர் ரம்லர். என்னுடைய பேர் எல்லாரும் மைண்ட் அதான் ஓடுது. இவங்க பேரோட அர்த்தம் என்னன்றது. இதோட அர்த்தம் என்னன்னா அது காட்ஸ் evil, தீமைகளை எரிக்கக்கூடியவர். அது வந்து 4 வயசுல எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்ப அப்படியே வந்து கன் வச்சுட்டாங்க. தீமை எங்க நான் சுடுவோம், இது என்னோட கடமை அப்படின்னு 4 வயசு குழந்தையா யோசிச்சது. புரியாத அந்த டைம். Because I was born Muslim, Malayali, but then 25 years, 26 வயசு கிட்ட தான் தீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதான் வந்து கொஞ்சம் அதோட பெரிய திருவிழ ஒரு டிராப் எனக்குள்ள வந்து ஆஃப்டர் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் அரபிக் for the sake of my daughter. ஓகே, குழந்தைக்காக டீச் பண்ணி கொடுக்கறது அரபிக் படிச்சது மூலமா தான் ப்ராப்பர் ரிலிஜன் எனக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் லைக் நாங்கள் உங்களை மாதிரி எல்லாம் அவங்களெல்லாம் நீங்களாம் ரொம்ப 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 கிஃப்டட் பீப்புள் சொல்லணும். பிகாஸ் குழந்தைலேருந்து அது கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சு அதுலேயே ஊறி வளர்ந்துருக்கு. ஏன்னா மலையாளி கல்ச்சர் உங்களுக்கு தெரியும், மோரோவர் கான்வென்ட் ஸ்டடீஸ். ஸோ சுத்தமாக வந்து அது எனக்கு லாஸ்ட் டைம் மதர் when I was very young. ஸோ கான்வென்ட்ல ஃபுல்லாக எனக்கு ரிலிஜன் முஸ்லீம், பட் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அரபிக் கற்றுக்கிட்டு, அரபினா கலிஃபாத்தா மட்டும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னா the praise lead to Allah, all praise lead to Allah. இப்படி தான் நான் வந்து லாங்குவேஜ் படித்தேன். தென்னே ஸ்டார்டட் ரீடிங் குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ். சார் நான் பிரைஸ்க்காக சொல்றது இல்லை, இந்த முறையில் குர்ஆனை படிங்க, அரபிக் தெரிஞ்சுக்கணும். ஒரு அர்த்தங்களும் ஒரு லைக் ஸ்டேட்மெண்ட் வேர்சஸ் இந்த குர்ஆன் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு தடவை நீங்க படிக்கிறதா இருந்தாலும் அதோடைய அர்த்தங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் will be awesome. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் will face, but then அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ராங் வில் பவர் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். when you know the linguistic or the logics. அதுதான் எங்க சுத்தினாலும் பாயிண்ட்ல வந்து நிற்குது. லாஜிக் ஃபேக்ட்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னா feel ashamed of ourselves. முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது கூட நமக்கு இது கிடையாது. பிகாஸ் என்னுடைய ரப் சொல்லிக் கொடுத்த முறை லாஜிக் சொல். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு இப்படியும் அப்படியும் அல்லாஹ்வுடைய வசனம் இருந்திருக்கா? ஒரே ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி ரைட் ஃப்ரம் த பிகினிங் அல் ஃபாத்திஹால இருந்து நாஸ்ல முடிக்கிற வேர்ட்ஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு டீச்சிங் இப்படியும் அப்படியுமா வந்து இஸ்லாமுடைய
மெத்தடாலஜி இருக்கா ஒரே மாதிரி. பட் பீரியட் ஆஃப்டர் பீரியட் சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அது அல்லாவுடைய ரெவலேஷன்லேயே மாற்றப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய டீச்சிங்ஸ்லேயும் மாற்றப்பட்டிருக்கு. மேபி நம்ம கேட்பாங்க கரெக்டான லாஜிக்ஸ் facts. So always know the facts behind the words. குர்ஆனுடைய வசனங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய facts கண்டிப்பாக தெரிஞ்சு. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வருது. பேருடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். And then ஒரு பர்டிகுலர் வேர்ட் was mentioned in the Quran. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். You are the என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. பக்ரால இருக்கு கலீஃபா அல்லாஹ் அக்பர். ஸோ அல்லாஹ் பக்ரால 30th verse எடுத்து பாருங்க. கலீஃபா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களையும் இட்ஸ் நாட் தட் கலீஃபான்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம், அமீருல் முஃமினீன்கள், ஆல் த லீடர்ஸ், அவங்கள மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்கணும். அவங்க ஹலீஃபாஸ் தான். ஏதாவது பண்ணக்கூடிய வேலைகள் எதுவும் மிச்சம் இருக்கா, இப்படி இந்த கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் அந்த இன்சிடென்ட் லைக் யாருக்காவது நான் வந்து ரசூலா கேட்குறாங்கல்ல, யாருக்காவது ஏதாவது குறை வச்சிருக்கேனா, ஏதாவது நான் வந்து விட்டு வச்சிருக்கிறேன்னா, கடன் இருக்கா, அப்போ ஒரு ஷஹாபா இஸ் கம்மிங் அவுட், ஒரு அடி எனக்கு பேலன்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இது நாகூர் ஹனீஃபா ஹாட்லேயே இருக்குமே இருக்கா? ஸோ அந்த ஷஹாபியோட பேர் என்ன? ஓகே. ஸோ வெளியே வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ இது சீரால கரெக்டாக இருக்குங்க அல்ஹம்துலில்லாஹ். லைக்வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக யோசிங்க இன்ஷால்லா. ஸோ இது வந்து இன்னும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணு, ஓகேவா? ரிசர்ச் நான் கொடுக்குற ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணு. ஸோ 281 verse இதை கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆன்சர் இருந்தது? சாட்டிஸ்ஃபைடு, எஸ். என்னோட மிஷன், எஸ் அல்ஹம்துலில்லாஹ். நீ கொடுத்த அந்த ஒரு தன்மைகளை வச்சும், நீ கொடுத்துருந்த அந்த ஒரு மிஷனை வச்சும், என்னோட எபிலிட்டிக்கும் மேலே வந்து லைக் டன் அப்படின்னு ஒரு திருப்தி. இதே கேள்வி நமக்கும் இருக்குல்ல நாளைக்கு. என்ன வேர்ட்ஸ், அதில் என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியலையே சிஸ்டர்ஸ். ஸோ நமக்கு நாளைக்கு மரணப்படும் போது நம்ம பேசுவோம், மரணத்துடைய வழியிலிருந்து எனக்கு யாரா ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மீ, கபருடைய பர்ஸக்குடைய அதாபிலிருந்து யாரா ப்ளீஸ் சேவ் மீ, ஃபர்கிவ் மீ, இப்படிலாம் நம்ம வந்து நிறையா துவாஸ் கேட்குவோம், பேசுவோம். நாளைக்கு மறுமை மவுத்து இதெல்லாம் பேசுவோம். பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கோம்? எனக்கு பாருங்க, நம்ம எல்லாருமே ஈவன் பிஃபோர் ஐ லேர்ன்ட், ஈவன் ஐ வாஸ் இன் தட் ஸ்டேட் இல்லையா? அந்த வேர்ட்ஸ் அதோட மீனிங் அதோடைய தப்சீர் தெரியல. இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? உங்களோட மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? லைக் உங்களுக்கு ஏதாவது விட்டு போகிற விஷயங்கள் இருக்கா? வாட் வில் பி மை ஆன்சர்? எனக்கு மிஷனே என்னன்னு தெரியல. நான் பிறந்துட்டேன், சாப்பிட்டேன், வளர்ந்தேன், படித்தேன், I gave birth to children and I took care of my family. சில சொசைட்டிக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணேன், இவ்வளோதானா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு தனித்தன்மைகள் இருக்குது. ஹலீஃபாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஹலீஃபாஸோட குவாலிட்டிஸ் இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் தென் செக் இட் அவுட். நீங்கள் கொஷின் மார்க் போடுங்க. என்னோட மிஷன் என்ன அப்படின்றத தேடுங்க இன்ஷா அல்லாஹ். ஹலீஃபாஸ் கேன் பி டிவைடட் இன்டு 3. நம்பர் 1 சக்சஸர்ஸ், வெற்றியாளர்கள். நம்பர் 2 சப்ஸ்டியூட்ஸ், பகரமாக பகரமாக, ஓகே, சப்ஸ்டியூட்ஸ். தேர்ட் ஏஜென்ட்ஸ் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்கல்ல, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ். ஸோ ஐ திங்க் லைக் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். சக்சஸர்ஸ், சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலோன். யாருக்கும் சக்சஸர்ஸ் நல்லா நம்மளை ஏன் சொல்கிறோம்? ஃப்ரம் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் till this moment, இந்த நொடி பொழுது வரைக்கும் every minute Islam is perished. ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுறாங்க, அதே டைம்ல இன்னொரு சைட்ல இஸ்லாமியர்கள் ஆக்கப்படுறாங்க. Like they revert, they convert, they revert and they convert, they die, they destroy, they born, they are grown. ஆமா தானே? ஒரு இடத்துல பாருங்க, நீங்க காசா பாலஸ்தீன் எடுங்க, கூட்டமா அழிக்கப்படுறாங்க. போய் கொரோனா எடுத்துக்கோங்க, மூட்டையாக கொண்டு போய் புதைச்சாங்க. பட் அகெயின் குறைஞ்சி போயிடுச்சா? இவ்வளோ கொரோனா, இவ்வளோ ப்ராப்ளத்தில் ஐ ஒர்க் ஃபார் டிபார்ட்மெண்ட், ஐ ஒர்க் ஃபார் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேதரிங் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் பீன் லைக் இயர், 1.5 years நான் போகிறது இல்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் லைக் தவக்குல் ஈமாப்லாம் சொல்லுவாங்க. நோ, ஆஸ் அ டாக்டர் ஐ ஷுட் நோ தட் இது ஒரு வைரஸ் which will definitely cause harm in us. But it's in our hands, நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோம், எவ்வளோ லைக் ப்ரிகாஷனோடு இருக்கிறோம். தவக்குல் எல்லாட்ட வச்சுட்டு நீ இரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹதீஸே இருந்திருக்காது. டைய கேமல், ஒட்டகத்தை கூட கட்டி போட்டு துவா கேளுங்க, ஏன் இருக்காது. ஸோ ப்ரிகாஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். கொரோனா வைரஸ் இஸ் ட்ரூ, as a doctor I would
say, no denial in it. But then it's not a business. People, மனிதர்கள் உருவாக்குறது வியாபாரமா மாத்திட்டாங்க. That's a different story. But வைரஸ்க்கு பயப்படுங்க, take care of yourself. இந்த மாஸ்க் கட்டிங்கன்னு சொன்னப்போ கூட என்னோட நான் ஆடிபிளா இல்லாத வரைக்கும் I can for the sake of Allah. When I'm audible, I should. No problem. Because வைரஸ் போறது இதுல தான், நம்ம நோஸ்ல தான். இது அகைன் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி நோய் கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி நோய் கொடுக்கப்பட்டுச்சு, டஸ்ட் மூக்கு வழியாக. ஸோ இட்ஸ் அகைன் கனெக்டட் வித் அவர் ரிலிஜன் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி கூட்டமா பல காரணங்களால் வார், நோ ஆக்சிடென்ட்ஸ், நம்மள எத்தனை பேர் எவ்வளோ க்ளோஸான ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இழந்திருக்கும். ஒரே காரில் போயிருக்கும். அட் த சேம் டைம் அதில் இருக்கக்கூடிய 6 பேர் மூத்தா இருப்பாங்க, ஒருத்தவங்களை எல்லாம் காப்பாற்றிருக்கும். 4 பேர் சேர்ந்து பீச்சுக்கு போயிருக்கும். அதில் இருக்கிற 3 பேருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும், நம்மளை வந்து எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கால்ட் அஸ் சக்சஸர்ஸ். வெற்றியாளர்கள் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான்னா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் இருந்து say like Salih நபி அலைஹிஸ்ஸலாம், ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், may peace and blessings be upon them all, may Allah elevate them in the highest ranks. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸோ அவங்களோட கூட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கூட்டமா அல்லாஹ் அழிக்கல. சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தினர் எப்படி அழிச்சான், ஹமூத் எப்படி அழிச்சான், ஒரு ஷவுத், ஒரு சத்தத்தில், ஒரு இடி மின்னல் மாதிரி ஒரு முழக்கத்தில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்லாம் அழிஞ்சு போச்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் முஸ்லிம்ஸ் வந்துட்டு இருக்கும். கொரோனா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ரெலவெண்ட்டாக கனெக்ட் பண்ணணும்னா கொரோனா. ஸோ கொரோனாவில் எத்தனை பேர் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்மளுடைய க்ளோஸ் பீப்புளில் எத்தனை பேர் மரணப்பட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு இங்கே இல்லை, எல்லாரோட விஷயத்தை பற்றி பேசுறீங்க இல்லை. இன்ஷால்லா இங்கேருந்து இன்னும் ஒரு 40 பேர் ஸ்ப்ரெட் ஆக மாட்டோம். எவ்வளோ இஸ்லாம் இஸ் லைக் ரிவர்ட் அண்ட் கன்வர்ட் சொன்னது அதுதான். இப்போ ஒரு சென்சஸ் எடுத்தீங்கன்னா 1 மினிட்க்கு 7 பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அதே லைக் அடுத்த 1 மினிட்க்கு 4 பேர் மௌத்தாயிடுறாங்க. ஆர் லைக் they are leaving religion. But still again it continues. ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு உற்பத்தி லைக் the crowd been increased. That's why we are called as the successors. வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்ற ரீசன் அது. You understand? Think about it. Second one, substitutes. பகரமாக. ஓகே, ஸோ we are the substitutes அப்படின்னு சொன்னால் யாருக்கு பகரமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உஸ்தாத்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டீச்சர் இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படின்னா யாரை போடுறாங்க சப்ஸ்டியூட்டா, யார் போடுறாங்க சப்ஸ்டியூட்டா. இன்னொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஓகே, அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா செட் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாராவது ஒரு இன்னைக்கு ஒரு கிளாஸ் லீடர் எடுத்து இன்னைக்கு நீங்கள் தான் வந்து ஃபுல் பார்த்துக்கணும், ஃபுல் கிளாஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ தி டீச்சர் இஸ் பீன் சப்ஸ்டியூட்டட். ஸோ ஒரு டீச்சருக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த லீடருக்காக இருக்கட்டும், அந்த அசிஸ்டன்ட் டீச்சருக்காக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு பொறுப்பு வரும். ஒரு டீச்சர் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணணும்னு எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் மை 100%. எஸ் ஆர் நோ அப்படி இருக்கும். ஸோ நம்மளை துனியாவுக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி someone, ஒரு crowd of people were ruling this dunya. யாரும் மனிதர்களாக நம்ம அனுப்பப்படுறதுக்கும் just before 1000 years back கொஞ்சம் பேர் துனியாவில் வந்து they were ruling. யார்? who are they? பேசுங்க. மனிதர்களை படைச்சு துனியாவில் நம்மளை இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு சினாரியோஸ்க்கு முன்னாடி சில பேர் இந்த பூமியை வந்து ரூலிங் வாழ்ந்துட்டு மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஜின்கள் முஸ்தாதமாக தான் எல்லாம் சொல்றாங்க. போங்க சரி, நான் அவங்க கூட போய் பேசுகிறேன், வாங்க போய் பேசலாம் இல்லை. ஓகே, யோசிச்சு சொல்லுங்க, தப்பு கிடையாது. தப்பை சொல்றது தப்பே கிடையாது. பயப்படே நான் தான் சொன்ன உள்ளெல்லாம் ஒருத்தி நான் ஆரம்பிச்சதே வந்துட்டு பேசுறதுக்காக தான். ஏன்னா எனக்கு பேசலைன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு நான் அப்படி டவுனு, நான் உங்களை மாதிரி உட்காரத்துமா நல்லா இருக்குமா, இல்லைன்னா நான் வந்துட்டு அதாகப்பட்டது மனிதர்களே இப்படி என்றால் அப்படி என்றால் அப்படி ஆரம்பிக்குமா, சுட்டு போட்டாலும் வராது. சில ட்ரை தூங்கிடுவீங்க. நான் இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் எனக்கு பேசணும்ல. ஸோ ஜின்கள் மனிதர்களை படைச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க யாருன்னா ஜின்கள். அவங்களுடைய வர்ஷிப்பிங் வே எப்படி இருந்துச்சு? நம்மள மாதிரி குடும்பம் இருக்குதா? குடும்பம் இருக்குதா? சொல்லுங்க, ஜின்களுக்கு குடும்பங்கள் இருக்குதா? இருந்தா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ ஜின்களுக்கு குடும்பம் இருந்ததா இல்லையா? சரி, நம்ம மிக்க
இருந்ததா இல்லையா? இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. ஓகேவா? ஸோ குடும்பங்கள் இருந்தது, அவங்களுக்கு குழந்தைகள் அப்படி அந்த மாதிரியான சிப்ளிங்ஸ் அப்படியெல்லாம் இருந்ததா? இருந்ததா? கூட்டம் கூட்டமாக குடும்பமாகவோ அக்கா தங்கச்சிகளாகவோ அப்படி இல்லை. ஜின்கள் அவர்களுடைய மனிதர்களை போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க வாழ்ந்துட்டு தான். ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டுட். பட் மை கொஸ்டின் இஸ், அவங்களுக்கு சண்டை சச்சரவுகளோ நம்மள மாதிரியான வியாபாரத்துறைகளோ இப்படி ஏதாவது இருந்ததா? ஸோ அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் லிவிங் இன் திஸ் துனியா என்னது? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க 24/7? என்ன மாதிரி ரூல், என்ன செஞ்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? இபாதத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஓகே, இதான் ஆன்சர் வருது. இல்லை, சந்தோஷமா இருக்கு. ஸோ ஏன்னா எனக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்கணும்ல. நீங்க ஆன்சர் பண்ணணும், நீங்க கொஸ்டின் பண்ணணும், எனக்கு தெரியாம நான் யோசிக்கணும். அப்பதான் இன்னும் நானும் கத்துக்க முடியும். That's why I make you to speak, because நீங்க யோசிச்சு சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு பதியும். அகைன் சைக்காலஜி, ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் ஒரு டாக்டராகவும் ஒரு முக்மினாவும் கண்டிப்பா இங்கிருந்து யோசிக்கணும். இது வந்து எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இட்ஸ் நாட் தட் ஒன்லி மீ. ஓகே, ஸோ ஜின்கள் இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒன்லி பாத் 24/7 வர்ஷிப்பிங் அல்லா, வர்ஷிப்பிங் அல்லா, வர்ஷிப்பிங் அல்லா. அது பத்தலைன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை வந்து சப்ஸ்டியூட்டர்ஸா அனுப்பியிருக்கிறோம். யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? ஆனா நமக்கு குடும்பம், குழந்தை, வியாபாரம், துனியா சம்பந்தப்பட்ட லெஜர் டைம்ஸ் ஆர் லக்ஸரி, இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு சாதகமாக்கி அதை வந்து நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அனுபவிக்கிற கூட சந்தோஷம் இது எல்லாம் கலந்து நமக்கு கொடுக்கலையா? சுப்ஹானல்லாஹ். அவங்கள மாதிரி 24/7 வர்ஷிப் பண்ணுங்க, 5 வக்கத் அண்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அல்லாஹ். இதுவே நம்மளால முடியாது. பட் 24/7 அவங்கள மாதிரி நீங்க வர்ஷிப் பண்ண, அது எனக்கு பிடிக்கல, அதுக்கு பதிலான மனிதர்களை படிக்கிறேன் அப்படின்றப்ப பக்கராலே வருதுல்ல. the ones who bloodshedding, நீங்க ரத்தம் சிந்தும் தன்மையுடையவர்களையா நீங்க அனுப்புறீங்க. இப்ளீஸ் ஷைத்தான் போய் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அகைன் அங்க பக்கரால வருதுல்ல இந்த வேர்ட்ஸ். சோ அல்லாஹ் என்ன சொல்றாரு? ஆயத்மல் உலமா லா தக்மது. You do not know what I know. The wisdom behind something which has been created by Allah subhanahu wa ta'ala. எந்த மனித ஜின்களாலேயோ, எந்த ஜின்கள், எந்த ஷைத்தான், எந்த ஒரு the power அது யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாய முடியல. ஸோ ஜின்களுக்கு பகரமாக நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, do we deserve it? Do we really deserve it? Think about it. Third one is agent. Agents அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி கேன்வாஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த கேன்வாசிங் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தன்மை எல்ஐசி இதில் மத்லப் என்ன சொல்கிறது, மெடிக்கல் இதில் இன்சூரன்ஸ், வெஹிக்கல் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்டிங். இப்போ வந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்துச்சு, மெடிக்கல், ஸ்டடீஸ், டியூஷன், வீட்டு வேலைக்கு வரைக்கும் ஏஜென்சிஸ். ஸோ இது வந்து கேன்வாசிங் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளை வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி விட்டுறது, எதை மார்க்கெட்டிங் பண்ணுறது? ஹிஜாப்ஸா, ஸ்கார்ஃப்ஸா, பர்ஸ், பேக்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், எதை வந்து மார்க்கெட்டிங்? இஸ்லாம், நம்ம ரிலிஜன். ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக 100% நான் ஒரு தாரியாவோ இல்லை வந்து ஒரு உலமாவோ ஒரு உஸ்தாதாவோ இருந்துதான் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணணும் கிடையாது. அலிஃப் தெரிஞ்சால் கூட எத்தி வைக்கணும். கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருந்தா கூட ஷேர் விதவுட் கன்ஃபியூஷன்ஸ். எனக்கு தெளிவாக இருந்த விஷயத்த தெளிவாக சொல்லலாம், குழப்பமாக இருக்கிற விஷயத்தில் அவங்கள குழப்பி விடுற மாதிரி இல்லை. திங்க் அபவுட் இட், நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம், இது தெரிஞ்சுக்கலாம், இது இப்படி தான் நினைக்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஹம்பிள் வே ஆஃப் அப்ரோச்சிங். இந்த 3 குவாலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களை தான் ஒரு ஹதீஜாவும் ஒரு ஃபாத்திமாவும் ஒரு சாஜிதாவுமா தான் துனியாவில் படிச்சிருக்கிற கால். சப்ஸ்டியூட்டர்ஸ், சக்சஸர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ். டு வி டிசர்வ் இட்? நமக்கு அதுக்குண்டான தகுதி இருக்கா? கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, தகுதி இருக்கு. ஆனால் அதை வந்து நான் தவற விட்டுருக்கேன். அதான் ஃபுல்லாக என் கையில் கொடுத்துருக்கான் எல்லா வகையிலும். இன்னைக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை தீனுடைய விஷயங்களுடைய மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை, சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ போய் கிளாஸ் ரூம்ஸ் ஆஃப்டர் கிளாஸ் ரூம், ஸ்காலர்ஸ் ஆஃப்டர் ஸ்காலர்ஸ் போய் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வச்சுருக்கோம் கையில் மொபைல், இன்டர்நெட்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இப்படி எல்லாத்துலேயுமே நம்மளுடைய சட்டங்களை நிறைச்சி வச்சுருக்கோம். எஸ்ஆர்னோ. ஸோ இப்படி தட்டின மொபைல் எடுத்து இப்படி ஒரு தட்டணும்னா இப்போ கேட்ட இந்த ஹலீஃபாவுடைய விஷயங்களுக்கு இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் யூ அண்ட் ஐ ஹேவ் டு டிசைட். இந்த கலீஃபா நாளைக்கு மறுமை நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே வில் பி த ஸ்டாண்டர்ட் ஒரு ஹோல்டர்ஸ், பேனர்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் பேரியர்ஸாக இருக்கும் நம்ம மறுமையில் இன்ஷா அல்லாஹ். எப்படிப்பட்ட கூட்டத்தினர்? இந்த ஹலீஃபாக்கள், முத்தகிகள், முக்கரபிகள் எல்லாம் நிறைய டெஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருக்கான்.
ஸோ இன்ஷால்லா டைம் கிடைக்கும் போது நான் நெக்ஸ்ட் லெவல்ஸ் நிறைய நான் சொல்லி தருவேன் இன்ஷால்லா. பிகாஸ் த்ரூ யூ ஐ லேர்னிங். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது நாளைக்கு எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் வரணும். இட்ஸ் அ குவாலிட்டி. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஹியூமன்ஸ் ஆர் வித் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் 100%. ஸோ திங்க் அபவுட் இட். ஹலீஃபாஸ் அந்த கூட்டத்தில் நான் எழுப்பப்படுமா நாளைக்கு வித் த குவாலிட்டிஸ் ஆஃப் த சக்ஸஸர்ஸ். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றியாளர்களா அப்படின்னு நான் வந்து எழுப்பப்படுமா? சப்ஸ்டியூட்டர்ஸ் ஜிங்களுக்கு பதிலாக நம்ம படிச்சிருக்கோம்னா நான் என்ன பண்ணணும்? 24/7 வர்ஷிப் அப்படி இல்லை. வாட் இஸ் வர்ஷிப்பிங் தான் ரிமெம்பரன்ஸ் சொல்லலாம். ஸோ நீங்கள் பண்ண குட்டி விஷயங்கள்ல இருந்து பெரிய வேலைகள் இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சலாம் சொல்லி அல்லாவோட ஞாபகத்தை வச்சு அங்கேருந்து ஆரம்பிச்சு முடிக்கிற எல்லா விஷயத்துலையுமே அல்லாவோட ரிமெம்பரன்ஸோட இருந்துச்சுன்னா தாட்ஸ்மான சொல்யூஷன். 24/7 அதான் அதுக்கு தான் நம்மளால படிச்சிருக்கோம். என்னென்ன ஏஜென்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்களை போய் எட்டி வைக்கிறதுன்றது இப்போ நான் டிநகர்லேருந்து கொரோனா பீரியட்ல கால் ஃப்ராக்சர் ஆகி வரணும் அப்படின்றது which is designed by Allah subhanahu wa ta'ala. So whenever Monday another கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. But then opportunities கிடைக்கும் போது it is not that for name, fame or money. not all. ஏஜென்ட்ன்ற ஞாபகம் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே அதை யூஸ் பண்ணிக்குவாங்க for the sake of Allah. And our intention should be purely for the sake of Allah. So think about it. We are the Khalifas of our religion. You and I, நம்மளை கால் பண்ண நேம் வேணா அம்லேத் ஒரு சாஜிதா ஒரு ஃபாத்திமா ஒரு ரிஸ்வானா ஜன்னத் இப்படியா இருக்கலாம். But we are the Khalifas of our religion. Remember that. Strong statement வச்சுட்டு போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு brothers and sisters. Think about it. Khalifas அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். Choice is yours. All the best. Team versus deen. பாருங்க, my parents are irritating me ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா டீன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆரம்பிக்கிறது எப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து இரிட்டேட்டிங். பேரண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ கோவம் வருது. ஆனஸ்டா சொல்லுங்க, என்ன லாஸ்ட் ஒரு டிபேட் கான்ஃபரன்ஸ் ஜிஐயோட தான் போயிருந்தேன். உட்காந்து பேசும்போது அவங்கெல்லாம் வந்துட்டு சொர்க்கம் அப்படி அம்மா காலில் கீ ஆஃப் ஜென்ரல் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர் எல்லாம் அப்படியே ஆரம்பிச்சாங்க. ஏதோ இறங்கிவாங்க கொஞ்சம் என்ன உள்ள ஓடிட்டு நான் சொல்லட்டுமா அப்படின்னு உடனே சொல்லணும். அவங்களே ஆமா மேம் இப்படிதான் சொல்லி உள்ளே சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஸ்டேட்மெண்ட் இரிட்டேட்டிங். பேரண்ட்ஸ் ஆர் இரிட்டேட்டிங் மீ அப்படின்றது வந்து டீனேஜர்ஸ் பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரம் 7 இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 7 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் பசங்களுக்கு அந்த டீனேஜ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 இருந்து 21 வரைக்கும் டீனேஜ் பீரியட். இந்த பீரியட்ல எந்த ஒரு தாய் தகப்பனுக்கு அவங்களுடைய குழந்தைகள் மேபி பாய் ஆர் கேர்ள் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ப்ராப்பரா சைக்காலஜிக்கல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் முடிச்சு எடுத்து வைக்க தெரியலோ நாட் மை வேர்ட்ஸ் கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சர் உங்களோட கண்ட்ரோல் அதாவது இருக்கிற உங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கும். இந்த பீரியட்ல நம்ம வந்து அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டின். ஏன்னா இது வந்து டீனேஜ் அடாலசன்ட் பீரியட் அப்படின்றது இட்ஸ் நாட் லைக் நார்மல். அது ரொம்ப 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 கொடுமையான விஷயம். நம்மளோட பீரியட் மாதிரி கிடையாது. ஓகே, பிகாஸ் ஆஃப் த ஃபுட் நம்ம சாப்பிட்ட ஃபுட் அந்த ஹேபிட்ஸ்னால இட் வாஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ குடிக்கிற தண்ணியில இருந்து இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ரைஸ்ல இருந்து காய்கறி, ஃபிஷ், கறி எதையுமே எடுத்துக்கணும். எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். எத்தனை பேர் ஃப்ரீசர்ல வச்சு சமைக்கிறோம்? எத்தனை பேர் வந்து எல்லாமே யார் இப்படி வாங்கிட்டு வந்து இப்படி சமைக்கிற ஏதோ ஒரு நாள் கொண்டு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் கெமிக்கல்ஸ். ஸோ நீங்கள் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற நம்மளே வந்து கெமிக்கலை கொடுத்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் அவ்வளோ மாற்றம் வரும்போது நம்ம ஏன் நானும் தான் வயசை தாண்டி வந்தோம் பேசுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேளுங்க. யோசிச்சு பாருங்க. நோ பாயிண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னா ஏஜ் ஆஃப் அடாலசன்ஸ் டீனேஜர்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட சேஞ்சஸ். நான் இப்படி பார்த்து வளர்த்து என்னோட குழந்தைய பட் இட்ஸ் அன்டாலரபிள் என்னால் சமாளிக்க முடியலன்னு வருவாங்க நிறைய பேர். என்ன மாதிரி பார்த்து வளர்த்தீங்க பொருளை கொடுத்தும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை கொடுத்தும் நான் பட்ட பாதிப்பு என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பாசிஃபைட் தென் பேக்வர்ட் தென் பட் வளர்ந்தாங்க. இந்த சேம் டைம் டீனேஜர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்க. பேரண்ட்ஸ் எனக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம நிறைய பேசுகிறோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு என்னைக்கோ செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. நான் 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் பேசுகிறேன். அதுவுமே வந்து பிகாஸ் நான் ஒரு பேரண்ட் ஜஸ்ட் சேம் டைம் ஐம் ஸ்டில் எ டாட்டர். ரெண்டுமே ஐம் பிளஸ்ட் வித் 3 children. அல்ஹம்துலில்லாஹ் my elder daughter is doing her MBBS first year. Second daughter is in 8th standard and my little son is in 4th standard. Alhamdulillah. So parent குட்டி பிள்ளையா இருக்கிற அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. Alhamdulillah, it's a blessing அப்படி. இது ஏன்னா நிறைய பேர் வரும்போது சொல்லுவாங்க பெரிய சீனியர்ஸ் யாரும் இல்லைங்களா கேட்பாங்க. ஹலோ மதர் ஆஃப் 3 Alhamdulillah அப்படின்னு சொல்லுங்க.
ஸோ இட்ஸ் பிளஸிங் அகேன் அல்லாவுடைய கிருபையில் இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் வீட்டில் என்னோட வீட்டில் குழந்தைகள் மூலமாகவும் ப்ரொஃபஷனலாக வித் ஆல் மை கிளையன்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டே இருக்க சில விஷயங்கள். ஸோ இமேஜின் என்னோட வீட்டுக்குள்ளே இருக்காங்க 18, 13 and 10. ஸோ இந்த இது பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுறேன், நீங்கள் வந்து கற்றுக்கவும் செய்யணும். ஸோ அதனால் ஐ திங்க் லைக் வி கேன் டிஸ்கஸ் இட் ஆல் டுகெதர். யோசிச்சு பாருங்க, பேரண்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ். ஸோ யூனோ தி ஸ்கேரி ரியாலிட்டி இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ் எப்படி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹவ் சோஷியல் பாப்புலர் மீடியா இஸ் desensitizing. No, desensitizing. அவங்கள சென்சிட்டிவாக வந்து பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறது எது? மொபைல், டிவி, லேப்டாப் எல்லா சோஷியல் மீடியாவுமே வந்து நம்மளுடைய இளைஞர்களை இன்னைக்கு பாதிக்கப்படுத்தி வச்சிருக்கு. டோட்டல் டார்க்னஸ். அவங்க வாழ்க்கையுடைய 99% டார்க் ஜோன்ல இருக்கிறாங்க இல்லை இருக்கிறோம். இதை வந்து சொல்லுங்க யூத் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இன்க்ளூடிங் அஸ். 30, 20, 40, 50 வயது இல்லாமல் மொபைல் வந்து சும்மா இங்கே இருந்தாலே வந்து கையில் இருக்கும். சும்மாவது எடுத்து என்ன பண்ணுவோம், இருக்காங்க. இது வந்து தூங்கி முடிச்ச உடனே நம்ம எந்திரிச்சு துவா சொல்லி எழுந்திருக்கணும், பிஸ்மில்லா சொல்லி எழுந்திருக்கணும். இல்லையோ மொபைல் எடுத்து டைம் என்னன்னு பார்க்குறதுக்காக வச்சு மொபைல் எடுத்து எங்க மெசேஜ்னு பார்த்து தான் எழுந்திருக்கணும். எஸ்ஸோனோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சோன்னா அதுதான். ஸோ யூத் இதுக்குள்ள ஸ்கேரி ரியாலிட்டி. ஏன் இப்படி இருக்கிறாங்க? 6 மாசத்துல குழந்தை பிறந்த உடனே நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி லாயிலாக இல்லாவா இருக்கட்டும், ஜானி இஸ்புட்டாவா இருக்கட்டும், போட்டு கொடுக்குறது யாரு? நம்ம. போட்டு கொடுக்குறது யாரு? நம்ம. குழந்தைக்கு எப்படி கண்ணாட வானத்துலேருந்து வந்துச்சா அந்த நாலேஜ் எல்லாம்? நம்ம சொல்லுவோம், என் பையன் என்ன புத்திசாலி தெரியுமா, நீ பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா, இப்படி இப்படி சொல்லுவான், அப்படி சொல்லுவான், அவ்வளோ சுத்தமாக பேசுவோம், அவ்வளோ பாடுவான். நம்மளே சொல்லுவோம் பாய்சனை நம்ம கொடுத்துட்டு பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றதா இப்போ நம்மளோட காலிட்டு ஸ்கேரி கார்டு. ஏன் கொடுக்குறீங்க? ஏன் 6 மாசத்துல கொடுக்குறீங்க? 2.5 இயர்ஸ்ல நீங்க மினி ஸ்கர்ட் போட வைக்கிறீங்க. 5 வயசுல கியூட்டா இருக்கு என் டாட்டர்னு சொல்றீங்க. 13 வயசுல போடாதான்னு சொல்லும்போது உங்க பைத்தியமான்னு கேட்குது நம்ம குழந்தை. இட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம வளர்த்துறதுல நம்ம கொண்டு வர முறைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை இப்போ கொரோனால வந்துருச்சு எல்லா பேரண்ட்ஸுமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் we had chances. பட் கொரோனா ஐசோலேஷன் பீரியட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல் அப்ராட் ஆன்லைன் செஷன்ஸ் நம்ம முக்கால்வாசி எடுக்கிறது பாருங்க அடிக்ஷன்ஸ் தான். ஃபுல் அடிக்ஷன், கேஜெட் அடிக்ஷன்ஸ். அங்கே ஐசோலேஷன் ரொம்ப நம்ம ஒரு மாதிரி கூட இல்லை, ரொம்ப பயங்கரமான ஐசோலேஷன். ஊருக்கு வர முடியாமல் பண கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைங்க மாட்டிக்கிறது, குழந்தைங்க வந்து கண்ட்ரோல் பண்ண வச்சுருந்தது இந்த சோஷியல் மீடியா. இன்னைக்கு யூத் அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் டு சோஷியல் மீடியா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரதர். ஸோ வாட் மை ரிலிஜன் சேஸ், ஒரு இளைஞனுடைய யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் அவங்களுடைய கடமைகளை பற்றி வாட் மை ரிலிஜன் சேஸ். வாட் டஸ் இட் டேக் டு பி a Muslim teenager? ஒரு முஸ்லீமா நான் சி முஸ்லிம்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். I'm not a fanatic person. நான் காமனாக சொல்றது இது இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே, இட்ஸ் லைக் ஃபார் எவ்ரிவன். Islam is a secular religion. Yes or no? It's a secular religion. It's a guidance for every mankind. மூமின்களுடைய கைடன்ஸ் சொல்லல. Rasulullah was a guidance. He was a guide. He was a master for everybody. எல்லா believers and non-believers. So the Quran, the verses can suit. இது வந்து எனக்கு வரக்கூடிய non-Muslim clients or Hindus, Christians, எல்லாருமே they come together. Because I don't speak religion with them, but I speak the facts. I speak the truth. Okay? So see, they have enjoined upon man for his parents, other who carried him in weakness upon weakness, and his weariness in 2 years. Be grateful to me and to your parents. அல்லாஹ் வணங்குறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கானோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் டு டேக் கேரிங் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் யுவர் டியூட்டிஸ். அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு ஈக்குவலாக ஒரு கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்றது அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ். பட் இது வந்து ஏன் டீனேஜர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீனேஜில் தான் யூ வில் பி டெஸ்டட். யூத் சில நிறைய பேர் வந்து இந்த அல்லாஹ்வுடைய ஷெல்டர் கீழே மறுமையை இன்னைக்கு சொல்கிறாங்க அல்லாஹ் மிக்ஸ் பண்ணியிருக்கான். அதில் பாருங்க குவாலிட்டிஸ் ஆஃப் தி யூத். உங்களுடைய இளமை காலத்தை நீங்கள் செலவழிச்ச முறைகள், விதங்கள், அப்படி மணி நிறைய விஷயங்கள், ஒரு நேரம் எல்லாம். பட் உங்களுக்கு கடமையா கேள்விகள் பலமாக இருக்கும். எனக்கு கடமையா சொல்லியிருக்கப்பட்டது பி பியூட்டிஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். கடமைகள் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலான, அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கிற கடமைகளுக்கு சமமான கடமைகள் பெற்றோர்களுக்கு ஈக்குவலாக எடுத்து வைங்க அப்படின்றது அல்லாஹ்வுடைய ஒரு மெசேஜ். ஸோ முஸ்லீம் டீனேஜர்ஸ் அப்படின்னா
உங்களோட சோஷியல் மீடியா, உங்களுடைய அடிக்ஷன் இதெல்லாம் வந்து செகண்டரி தேர்ட் இதெல்லாம் தூக்கி போடுங்க. ப்ரியாரிட்டைஸ், நத்திங் ராங் இன் இட். ஃபோன் யூஸ் பண்ணுறதா, மொபைல் கேட்ஜெட்ஸ் பார்க்குறது தப்பு கிடையாது. கடமைகள் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த கடமைகளாக இருக்கட்டும். இளைஞனா ஒரு டீனேஜரா நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு மைண்ட் பரதல் கிஃபாயா. ஓகே, ஸோ மைண்ட் அப்படின்றது இண்டிவிஜுவாலிட்டி, கிஃபாயான்றது சொசைட்டி. ஸோ என்னுடைய சமுதாயத்துக்கும் எனக்கும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னது யோசிக்கிறது தான் முஸ்லீம் டீனேஜரோட கடமை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரதர். No, I have 10 goals. முஸ்லீம் டீனேஜர்ஸ்க்கு இந்த செஷன் மூலமா ஒரு 10 கோல்ஸ் நான் செட் பண்ணி கொண்டு போறேன். ஸோ this class 11:45, 5 more minutes. ஓகே, ஸோ 10 கோல்ஸ் நான் வந்து செட் பண்ணி தந்துட்டு போறேன். Think about it. இது எனக்கும் சேர்த்து நான் செட் பண்ணிக்கிறேன். I'm still a youth. ஓகே, ஸோ number 1, be grateful. பாருங்க, the liar's biggest punishment in this world is that even his truth is rejected. ஒரு பொய் சொல்றவனுடைய பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? பொய் சொல்றவங்களுடைய பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நம்மளுடைய உண்மைகள் கூட ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ ரிமெம்பர், பி ட்ரூத்ஃபுல். எந்த நிலையிலுமே அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்குமே பயப்படாதீங்க. தப்பு செய்யறது மனிதனுடைய இயல்பு. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு சொர்க்கத்தை கொடுத்த அந்த இடத்துல அல்லாஹ் தப்பு செய்ய வைக்கலையா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அது செய்வாங்கன்றது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் தப்பு செஞ்சாங்க? அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்றத பாக்குறதுக்காக மட்டும்தான். எஸ்ஓனோ, நீங்க அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிடணுன்றது அல்லாஹ் was displayed, Allah had displayed long back, but after period of late when Allah, when Adam Nabi Alayhi asked this question, இந்த கேள்வி அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டது உங்களுக்கு சின்ன உங்களுக்கு பாவமான எழுதலையே. after that என்ன நீங்க பண்ணீங்க, எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க? the repentance, quality of repenting, மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை. ஏன்னா அல்லாஹ்க்கு பாருங்க attributes நிறைய இருக்கு. எத்தனை attributes இருக்கு? 99 plus 99 அல்லாஹ் 99 attributes. அதுல ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் 4 தடவை திரும்ப வந்திருக்கு. அல் கஃபூர், அல் கஃபாரு, அல் கஃபாரு ரஹீம், அல் கஃபூர். 4 attributes. ஒரு மன்னிப்பதில் சிறப்பவன், மன்னித்துக் கொண்டே இருப்பவன், மன்னிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துபவன், மன்னிப்பவன். 4 குவாலிட்டிஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அதான் 4 அவதாரங்கள் எடுக்கணும். ஏன்னா அவன் மன்னிக்கக்கூடியவன். இல்லை ஒருத்தங்க மன்னிக்கக்கூடியவன், அவனுக்கு பயப்படுங்க, அவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டு கரெக்ட் பண்ணுங்க. மேபி திரும்ப ஒரு மிஸ்டேக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கும் மன்னிக்கக்கூடியவன். அவனா மன்னித்து கொண்டே இருப்பவன், அவனே சொல்லிட்டோம். ஸோ நீங்க தப்பு பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லலை. தப்பு செய்யறோம், அல்லாஹ் மன்னிச்சுக்கலாம். அல்லாஹ் gives and forgives. We human gets and forgets. நம்ம வந்து வாங்கி மறந்துடும். அல்லாஹ் மன்னிப்புன்னு கேட்டோம்னா கொடுத்துட்டே இருக்கும். அல்லாஹ் கொடுத்து மன்னித்து கொடுத்து இப்படியே தான். ஸோ திங்க் அபவுட் இட். முதல் கோல் இது செட் பண்ண வேண்டியது நோ 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 லைக். ஏன்னா சில டைம்ல நம்மளோட உண்மைகள் கூட அங்கே ரிஜெக்ட் ஆகும். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறோம். என்னைக்குமே பொய் வந்து ஜெயிக்காது, சமாளிக்கிறது கூட ஜெயிக்காது. கண்டிப்பா அது பிரச்சனைகளை தான் கொண்டு போய் முடியும். எதுக்கு? உண்மையை பேசுங்க. I never lie, I never backbite, I never gossip. அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்கணும். மனிதர்கள் சமாளிக்கிறது பொய் சொல்றது செய்வாங்க. பட் be strong, straight, speak straight. நேரில் பார்த்து கண்ணை பார்த்து இருக்கிற விஷயத்தை ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க. சுற்றி வளைச்சு பின்னாடி போய் இருக்குனாலும் இது ஸ்ட்ராங் அது. ஏன்னா உங்களுடைய உண்மைகள், நீங்கள் உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் கூட நாளைக்கு தவிர்க்கப்படலாம். நம்பர் 2, be trustworthy. ஏன்னா நம்மளுடைய நிறைய சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா அமீருல் முஃமினீன், அமீர் அப்படின்னு சொல்றது என்னது? ட்ரஸ்ட்வர்தி. அஸ்ஸிதீக் அப்படின்றது ட்ரஸ்ட்வர்தி, அவ்வளோ உண்மையாளர்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ட்ரஸ்டட், பி ட்ரஸ்ட்வர்தி. நம்ம வந்து நம்பிக்கைக்குரியவர்களா மனிதர்கள் வந்து அக்செப்ட் பண்ணணுமா? இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கட்டும், உங்களுடைய ஓன் குழந்தைகள் கிட்ட இருக்கட்டும், நம்மளுடைய ஓன் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும், நம்ம சொல்ற விஷயங்கள் மதிக்கிறதே இல்லை. சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாலும் நான் சொல்ற எந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்கும், நான் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு இது ஒரு ரிமைண்டர். பி ட்ரஸ்ட்வர்தி. நம்பிக்கைக்குரியவர்களா நீங்க பேசுற விஷயங்களை வந்து வேல்யூ பண்ணி எடுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். பி ட்ரஸ்ட்வர்தி. வாக்கு கொடுத்தாலோ ஒரு வார்த்தைகளை கொடுத்து நம்ம பண்ணுவோன்ற வைக்கணும், ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணாலோ be very strong that you keep up. Because Umar ibn Khattab, may peace and blessings be upon him, அவங்களோட குவாலிட்டி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. Why? Because ஒரு மனிதனுடைய விஷயத்துல அந்த மனிதனை நான் வந்து எடுத்துக்கணுமா, அவனுடைய நம்பிக்கலாமா, நம்பிக்கை வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவனா இருந்தா அவனை நீங்க புதுசா நம்பலாம். ஸோ திங்க் அபவுட் இட். தமிழ் சொல்லிக்க முடியாது, சாரி, டைம் கம்மியாக சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 3வது பாயிண்ட், நான் 10 கோல் செட்
ஸோ நான் தேர்டோட வைண்ட் அப் பண்ணிட்டேன் பிகாஸ் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. அகேன் சஸ்பென்ஸ் இருக்கட்டும், த்ரில் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்ஷால்லா. ஓகே, அதான் இதுதான் நான் இருக்கேன். மூணாவது, be grateful to your parents. Alright, never complain about what your parents couldn't give you because probably all they had. So இளைஞர்களுக்கு நான் சொல்ற ஒரு ஓவரால் ஸ்டேட்மெண்ட், நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இது கொடுக்கல இது பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு பேரண்டா இருக்கட்டும், மேபி ஃபாதர் ஆர் மதர், அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே கண்டிப்பா 101% குழந்தைகளுக்கு போக தான் யோசிப்பாங்க. யாரா இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான ஃபாதரோ, ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய மதரா இருந்தாலும் அவங்களுடைய எபிலிட்டி அதுதான், அவங்களுடைய இன்ஸ்டிங் ஃபித்ரா இப்படிதான். பட் குழந்தைகளுக்கு அது போக தான் யோசிப்பாங்க. அந்த டீனேஜ் பீரியட்ல ஸ்பெஷலா நம்ம கொடுக்குற, நான் எப்படி சொன்னேன், அந்த குழந்தைகளை நீங்க பண்ற கண்ட்ரோல், நீங்க வச்சிருக்கிற விதம், நீங்க ட்ரீட் பண்ற முறையில தான் அவங்க ஃபியூச்சர். அதே தான் டீனேஜர்ஸ்க்கும் நான் சொல்றேன். அந்த டீனேஜ் பீரியட்ல நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய ரோலை கரெக்டா நீங்க கீப் அப் பண்றீங்களோ அதுல தான் உங்களுடைய, ஏன்னா பேரண்ட்ஸ் they grow older, உங்களோட டீனேஜ் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு வயதாயிரும். ஸோ இப்போ நான் சொன்னேன், ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி, இந்த ரெண்டு குவாலிட்டி நீங்க பதிச்சிருவீங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன செஞ்சாலும், பொய்யே சொன்னா கூட ஏன் பொண்ணா சான்ஸே இல்லை, ஏன் பையனா நம்பிக்கைக்குரியவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக சண்டை போடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே probably they had given, கண்டிப்பா எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட கொடுத்த போக தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த போது எத்தனை இங்கே பெற்றோர்கள் இருக்கிறீங்களோ, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்களோ, ஈக்குவலாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் தரேன். திங்க் அபவுட் யுவர் டீனேஜ் பீரியட். இருக்கிற பேரண்ட்ஸ் உங்களுடைய டீனேஜ் பீரியடை யோசிச்சு பாருங்க. அந்த காலங்கள் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ டீனேஜர்ஸ் உங்ககிட்ட நான் சொல்றேன், நமக்கு இருக்கிற பிளஸிங்ஸ் மாதிரியான காலங்கள் அவங்களுக்கு கிடைச்சது இல்லை மைடியர் கலீக்ஸ். ஸோ ப்ளீஸ் ஃபார் தி சேக் ஆஃப் அல்லாஹ் ரெண்டு பேருமே புரிதலோட, என்னுடைய ரிலீஜியன் நான் சொன்ன ஆரம்பம் ஸ்டேரி பார்ட், அந்த ஒரு பயத்தில் வாழாதீங்க. அல்லாஹ் ஒருவனை தவிர, அல்லாஹ்வுடைய விஷயங்களை தவிர எதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனோ, எந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்படணும், அது எல்லாமே தப்பு. எந்த ஒரு விஷயத்த ஒரு குழந்தை தாய்கிட்ட மறைக்குதோ, மறைச்சு செய்யணும்னு நினைக்குதோ, அங்கே அது தப்பு. தப்பு இந்த சென்ஸ் அல்லாஹ்வுக்காக இல்லை, உங்களுக்கு அது ஆபத்தான ஒரு விஷயத்துல தான் கொண்டு போய் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல குழந்தை மறைக்கிற மாதிரி நான் வச்சிருக்கிறனோ அந்த இடத்துல ஒரு பெற்றோரா, ஒரு பேரண்டா நான் தோத்துட்டேன். அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த லிபரேஷன் நான் கொடுக்கல அப்படின்னா அந்த பேரண்ட் ஐ ஃபெயில் சம்வேர். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸை கொடுங்க குழந்தைங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் தாய் தகப்பன் கிட்ட வரணும். ஒய் பிகாஸ் நம்ம கிட்ட வரக்கூடாத ஒரு காரியம் நம்ம போட்டுனோம்னு வைங்களேன், என்னோட குழந்தை அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கும். ஸோ அடுத்தவங்க வந்து அதே ஏஜ்ல இருக்கும்போது நல்ல கைடன்ஸ் கொடுத்தா ஃபைன். இன்னைக்கு ஏன் இப்படி போயிட்டாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அது வந்து பயங்கரமான ஒரு பாய்சன்ஸ். பிகாஸ் நான் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் கொடுக்கல. ஸோ கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தப்பாக போகும்போது அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிரச்சனைகள் வருது, இது ஜாஸ்தியாக நம்ம கிட்ட வரும்போது we are helpless. So think about it. All the very best. உங்களுக்குள்ள உரிமைக்கும் அதுக்கு வேணுங்கிற பொறுமையா இருக்க வேண்டிய இடங்களுக்கும் நோ த வேரியேஷன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மறுமையில போய் பொறுமையா இருந்தேன்னு இப்போ நல்லா இந்த கேள்வி கேட்கறான். ஸோ யூ ரிஜெக்டட்னு சொல்றான், நீ தோத்துட்டேன்னு சொல்றான். என்னன்னா
உரிமைகள் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இது உனக்கு ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக அல்லாஹ் சொல்லப்பட்ட உரிமை உனக்கு தெரிஞ்சது. நீ ஏன் பொறுமையா இருக்கு சொன்னா அப்படி பொறுமையா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய சட்டங்களை தவிர, என்னோட ரசூலோட டீச்சிங்ஸை தவிர, எதையெல்லாம் நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எதுக்கு பின்னாடியெல்லாம் நான் போறனோ அது எல்லாமே தப்பு தான். எதுலையுமே திருப்தியும் இருக்காது, எதுலையுமே வெற்றியும் கிடைக்காது. வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும், நான் தோத்து போற மாதிரி இருக்கும், நான் ஜெயிச்சிருக்கும். இது எல்லாமே டெஸ்ட். எவ்ரி டெஸ்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹிடன் பிளெஸிங். ஒரு சோதனையிலுமே ஒரு பிளெஸிங் இருக்கு, ஒரு பிளெஸிங்லையுமே ஒரு சோதனை இருக்கு. இது ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. Fourth point is about patience. Therefore, stay focused. Always remember your focus determines your reality. நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றீங்களோ உங்களோட இன்டென்ஷன் இன்னமல் ஆனாலும் வின்னியா அல்லாவே ஆரம்பிச்சுக்கா. அல்லாவுடைய டீச்சிங் அண்ட் மை ப்ராஃபிட்ஸ் டீச்சிங் இஸ் வாட்? உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணம், அது எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயிஷா, கத்திஜா, ஃபாத்திமா யாரா இருந்தாலும் எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, பணத்தை ஃபோக்கஸ் பண்ணீங்களா நீங்க அதுதான். குணத்தை ஃபோக்கஸ் பண்றீங்களா, that is you, that determines who you are, the reality. So stay focused. எந்த விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணும்? Should I be the follower of Allah, or should I be the slave of Allah, or should I be the slave of Shaitan? இந்த கொஸ்டினோட ஸ்டாப். ஓகே, திங்க் அபவுட் இட். ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் முடிச்சிருக்கிறேன். நான் பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும், நான் ஃபோக்கஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். 1 ட்ரூத்ஃபுல்னஸ், 2 ட்ரஸ்ட்வர்தி, 3 ஒன் ஓகே கிரேட்ஃபுல், அந்த ஒரு சுகர் கிராட்டிடியூடோட, 4th ஒன் பேஷன்ஸ், பொறுமை, 5th ஒன் ஃபோக்கஸ். இது எல்லாமே நான் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் இட் இஸ் ஃபார் தி சேக் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த ஷைத்தானுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்னா ஷைத்தான் சாய்ஸஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இன் மை ஹேண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் இன்ஷாஅல்லாஹ் பார்த்தாலும்